நீங்கள் பேச முடியாததை யாராவது கேட்டால் அது எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் யாரோடையும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிட்டா உங்களுக்கு அது எவ்வளவு நிம்மதியை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு இடம். நீங்கள் கேட்குறது மனம் பேசும் நேரம் எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அவன் எழுதும் கடிதம். இது ஒரு நண்பர் நமக்கு எழுதியிருக்க மெயிலோடைய சுருக்கமான வெர்ஷன். அன்புள்ள மனம் பேசும் நேரம் தோழி. இந்த கடிதத்தை எழுதுகிறப்போ நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கே சரியாக புரியலை. நான் ஒரு காதல் தோற்றவன் அப்படின்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் காதலிச்சேன்னு அவளுக்கு ஒரு நாளும் தெரியாது. நான் அவளோட வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட முக்கியமானவனாக இருந்ததில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் அவள் இல்லாத ஒரு நாள் இல்லை. அவள் நடக்கிற விதம், பேசுகிற சத்தம், சிரிக்கிற அந்த ஒரு சின்ன நொடி, இதெல்லாம் என்னால் உயிரோடு நகர்த்துச்சு. நான் அவளை என் கனவுகளில் நிறைச்சி வச்சேன். ஆனால் அவள் கனவில் நான் இல்லை. நான் அவளிடம் எதையுமே எதிர்பார்க்கல. என் காதலை சொல்லணும்னு கூட நினைக்கல. அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் ஒரு நாள் இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்குள்ளே ஏதோ ஒன்று மெதுவாக சாக ஆரம்பிச்சது. அவள் சிரிச்சா, நானும் சிரித்தேன். அந்த சிரிப்பு எனக்கு வலியாயிடுச்சு. அவள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம், என் வாழ்க்கையில் ஒரு முடிவு. அப்போ தான் புரிஞ்சுது, நான் அவளை இழக்கலை, நான் என்னை இழந்துட்டேன்னு. இன்றைக்கும் அவள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோடய மனசு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவள் நினச்சாலே எனக்கு ஒரு வலி இருக்குது. அவள் நினைவு வராமல் இருந்தால் எனக்கு வெறுமையாக இருக்குது. இரண்டுத்துக்கும் நடுவில் நான் சிக்கிட்டேன். நான் தான், ஆனால் அழுக வருது. யார்கிட்டையும் சொல்ல முடியல. யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம். எனக்கு காதல் வேண்டாம். அவளுடைய காதலை நான் எதிர்பார்க்கலை. ஆனால் இந்த வலியை நான் நிறுத்தணும். அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த கடிதம் ஒரு தீர்வு கேட்டு இல்லை. இந்த வலியை யாராவது கேட்கணும்னு தான் நான் எழுதுகிறேன். இப்படிக்கு அவளுக்கு தெரியாத ஒரு காதலன். இவரோட கடிதத்தை படிக்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பா, உங்கள் கடிதத்தை நான் அமைதியாக படிச்சிட்டேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போகலை. உங்களுக்குள்ளே இவ்வளோ உணர்ச்சியை தாங்கிக்கிட்டு நீங்கள் வாழறீங்கன்னா நீங்கள் பலவீனமானவங்க கிடையாது. நீங்கள் மனசு உள்ளவங்க. நீங்கள் காதலிச்சது குற்றம் இல்லை. நீங்கள் அதை அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்க அதை புரிஞ்சுக்கலை. தெரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. அது அவங்களுடைய பாதை. ஆனால் அதுக்காக நீங்கள் ஏன் உங்களை குறைவாக நினச்சிக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் காதல் நிராகரிக்கப்படலை, நீங்கள் சொல்லலை. ஆனால் அந்த காதலோட மதிப்பு கூடியிருக்கு. இந்த வலி இன்றைக்கி உங்களை உடைக்குது. ஆனால் நாளை இதே வலி உங்களை வலிமையானவராக மாற்றும். அவள் உங்களுடைய கதையில் இல்லை. ஆனால் அவளுடைய நினைவு உங்கள் கதையோட ஒரு பக்கம் முடிஞ்சதுனால முழு புத்தகமும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் இப்போ எதுவும் செய்ய வேண்டாம். மறக்க முயற்சி செய்யவும் வேண்டாம். வலியை அடக்கவும் முயற்சி பண்ண வேணாம்.
அதை அனுபவிங்க, வலியை அனுபவிங்க. அதுதான் உங்களுக்கான ஹீலிங்காக மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்ப சிரிப்பீங்க. அந்த சிரிப்புக்கு இந்த வலி தான் காரணமாக இருக்கும். அந்த ஒருத்திக்காக நீங்கள் நின்ன இடத்துல உங்களுக்காக ஒரு அடி முன்னாடி வைங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை. இந்த பாட்காஸ்ட் ஒரு குரல் மட்டும் இல்லை, உங்களை போல் நிறைய பேருக்கான ஒரு வழியாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கேன். மனம் பேசும் நேரம் சேனல்லேருந்து நான் உங்களுக்காக என்றைக்கும் இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத என்னோட மெயிலில் மறுபடியும் பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய கதைகளை நீங்கள் பகிர்ந்துக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அதை பற்றி பேசலாம். இன்னும் ஒரு உண்மை கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது மனம் பேசும் நேரம். உங்கள் தோழி